டாக்டர் ஐடா ஸ்கேடர். பாகம் 4. திண்டிவனத்திலிருந்து வேலூருக்கு மாற்றல். பெரியப்பா ஜாரட் ஸ்கேடர் வேலூரில் அரும்பணி ஆற்றிக் கொண்டிருந்தார். எம்பெருமான் இயேசு மக்களுக்கருளும் மீட்பின் நற்செய்தியை பரப்புவதிலேயே கண்ணும் கருத்துமாயிருந்த ஜாரட் ஸ்கேடருக்கு வாழ்க்கையின் அருங்கலைகளை ரசிப்பதற்கு நேரம் இருந்ததில்லை. வாழ்க்கைக்கு இனிமையூட்டும் நகைச்சுவைகளை கூட அவர் மறந்திருந்தார். இந்த கண்டிப்புக்கார பெரியப்பாவை கண்டு அதிகம் பயப்படாதவர் ஐடா ஸ்கேடர் ஒருவர்தான். அண்ணன் ஜாரட் ஸ்கேடரும் தம்பி ஜான் ஸ்கேடரும் சுற்றுப்புற கிராமங்களுக்கு மாட்டு வண்டியில் சென்று சுவிசேஷ பணியாற்றுவது வழக்கம். சில சமயங்களில் ஐடாவும் பெரியப்பா மகள் டிக்சி ஸ்கேடரும் கூட செல்லுவார்கள். புளியந்தோப்புகளிலும் ஆலமரங்களுக்கடியிலும் திறந்த வெளிகளிலும் கூடாரம் அடித்து தங்குவார்கள். ஒரு சமயம் ஐடாவும் டிக்சியும் தங்கியிருந்த கூடாரம் ஒரு கள்ளி புதருக்கு அருகில் இருந்தது. அந்த புதரில் கருநாகங்கள் குடியிருந்தன. அண்மையில் பாம்பு கடியால் 7 பேர் இறந்து போயினர். இரவெல்லாம் ஐடாவின் கண்கள் மூட மறுத்தன. எங்கு திரும்பினாலும் பாம்புகள் நெளிவது போன்ற தோற்றம், சரசரவென்ற சத்தம், புஷ் புஷ் என்ற சீரல். பொழுது புலராதா என்ற ஏக்கம். ஐடாவின் அருகில் படுத்திருந்த டிக்சியோ நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார். பகலில் சகோதரர் இருவரும் மருத்துவ பணியில் இறங்கிவிடுவார்கள். 2 துப்பட்டிகளை விரித்துவிட்டால் அதுவே ஒரு குறு மருத்துவமனையாகிவிடும். காற்றில் பறந்து கொண்டிருக்கும் தங்கள் தாடிகளை சிறு கொண்டையாக முடிச்சு போட்டுக்கொண்டு இருவரும் தங்கள் மருத்துவ பணியை ஆரம்பித்து விட்டால் சுற்று வட்டாரத்தில் உள்ள பிணியாளிகள் எல்லாம் வந்து கூடிவிடுவர். பல் பிடுங்குதல் முதற்கொண்டு கண்படலம் நீக்குதல் இறுதியாக ஒன்றன் பின் ஒன்றாக பல வகை அறுவை சிகிச்சைகள் நடந்து கொண்டே இருக்கும். டிக்சி ஸ்கேடர் தாதி போல் கூடவே இருந்து உதவுவார். உடற்பிணி தீர்க்கும் மருந்தோடு ஆத்ம நோய் தீர்க்கும் அருமருந்தாகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியையும் கலந்து கொடுப்பர் ஸ்கேடர் சகோதரர். குழந்தைகள் ஞானஸ்நானம் ஐடாவுக்கு அழுக்காத ஒரு நிகழ்ச்சி. துரைசாணி, அதாவது ஐடாவின் அம்மா சோஃபியா ஸ்கேடர் குழந்தைகளுக்கு நல்ல நல்ல பெயர்களை தேர்ந்தெடுப்பதில் வல்லுனர். ஞானஸ்நானத்துக்கு கொண்டு வரும் குழந்தைகளுக்கு உடம்பெல்லாம் சொல சொல என்று எண்ணெயை தேய்த்து கொண்டு வருவர் பெற்றோர். முழுக்கென்றிருக்கும் இந்த குழந்தைகளை வழுக்காமல் கையில் வாங்கி அவை ஜான் ஸ்கேடரின் கையிலிருந்து நழுவி கீழே விழுந்து விடாமல் அவற்றை ஒரு வெண் போர்வையில் பொதிந்து பத்திரமாக அவர் கையில் கொடுப்பதே ஒரு கலைதான். துரைசாணி இல்லாவிட்டால் இந்த பொறுப்பு ஐடாவை சார்ந்தது. துரைசாணி பிள்ளைகளுக்கு எந்த பெயரை தேர்ந்தெடுத்தாலும் அந்த சுற்றுப்புற மக்களுக்கு அது தெய்வ வாக்காகத்தான் இருக்கும். ஆனால் மிஸ்ஸி ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை எத்தனையோ பெயர்களை எடுத்து உலர்த்தாலும் அவர்களுக்கு திருப்தி ஏற்படாமல் மெல்கிசேதேக் போன்ற நீளமான பெயர்களையே தேர்ந்தெடுப்பார்கள். மாலை நேரத்தில் ஸ்கேடர் சகோதரர் பயணம் செய்து வந்த வண்டியே பிரசங்க மேடையாக அமையும். திருவிழாக்கள் நடக்கும் இடங்களில் இவர்கள் கூடாரம் அடிப்பதால் நல்ல கூட்டம் கூடிவிடும். ஆனால் இவர்கள் அந்நிய கடவுள் ஒருவரை பற்றி பேசும் பொழுது கூட்டத்தினர் எதிர்குரல் எழுப்புவதும் கோவிந்தா கோவிந்தாவென்று கூச்சல் எழுவதும் உண்டு. ஆனால் அஞ்சா நெஞ்சம் படைத்த ஸ்கேடர் சகோதரரின் தோற்றமும் நிதான பேச்சும் கூட்டத்தில் ஏற்பட்ட அமளியை அமர்த்தி அமைதி நிலவச் செய்யும். விதைக்கிறவன் ஒருவன் விதைகளை தூவும் பொழுது அவை பல வகையான நிலங்களில் விழுவது போல ஸ்கேடர் சகோதரர் விதைத்த சுவிசேஷ நற்செய்தி பல வகையான நெஞ்சங்களில் விழுந்தன. நல்ல பண்பட்ட நெஞ்சத்தில் விழுந்த விதைகள் 100ஆக பலன் தந்தன. நற்செய்தி வித்துக்களை விதைக்க வேண்டியது கிறிஸ்துவின் மெய்யடியார்களின் பணி. பலன் தருகிறவர் ஆண்டவர். பெரியப்பா ஜாரட் ஸ்கேடர் இடைவெளி நெடுவிடுப்புக்காக அமெரிக்கா சென்ற பொழுது டாக்டர் ஜான் ஸ்கேடர் குடும்பத்தினர் வேலூருக்கு வந்து அவர்கள் செய்து வந்த பணிகளை ஏற்றுக்கொண்டனர். குன்றுகளும் பாறைகளும் இயற்கை அரணாக அமைந்துள்ள வேலூர் வரலாற்று புகழ் படைத்துள்ள ஒரு நகரம். 13ஆம் நூற்றாண்டில் பொம்மிரெட்டி என்ற இந்து அரசனால் கட்டப்பட்ட கட்கோட்டையின் பகுதிகளை இன்னமும் அங்கே காணலாம். ஊரின் மையத்தில் உள்ள கோயில் உள்ள சிற்பங்கள் கலையழகுடன் மிளிர்ந்தன. ஆனால் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே ஓயாது நடந்து கொண்டிருந்த சண்டைகளினால் கோயிலில் உள்ள இவ்வழகிய சிற்பங்கள் சிதையுண்டன.
கம்பெனி ஆட்சி நடந்த பொழுதும் வேலூர் போர்களுக்கு ஒரு நிலையான களமாகவே இருந்தது. வேலூரில் அதிகமான முஸ்லிம் மக்களும் இருந்தனர். உயர்குல இந்து மக்கள் வசிக்கும் பகுதியானாலும் சரி, முஸ்லிம் பகுதியானாலும் சரி, பெண்கள் அந்தப்புற வாசிகளாகவே இருந்தனர். 4 சுவர்களுக்குள் தொடங்கிய வாழ்க்கை பயணம் அந்த 4 சுவர்களுக்குள்ளேயே முடியும். வேலூரை சுற்றியுள்ள குன்றுகளை கண்ணாலும் கண்டறியாத இந்த பெண்களின் சோகம் ஐடாவின் உள்ளத்தை உறுத்தி கொண்டிருந்ததில் வியப்பொன்றும் இல்லை. 2 ஆண்டுகள் வேலூரில் கழிந்தன. ஐடா ஓடி ஆடி அன்னைக்கு உறுதுணையாக இருந்தார். மகளை கண்ட மாத்திரத்திலேயே சோஃபியா ஸ்கேடர் தம் உடல் நலிவை மறந்தார். அவர் கண்களில் புத்தொளி மின்னியது. மிஷன் பள்ளியில் உள்ள குழந்தைகளின் குறுகுறுப்பில் தம் மனதை பறிகொடுத்தார் ஐடா. அவர்களுக்கு விளையாட்டு சொல்லிக் கொடுப்பதில் குதூகலம் அடைந்தார். சுற்றுப்புற கிராமத்தில் உள்ள கிறிஸ்தவ பையன்கள் தங்கி படிப்பதற்கென ஓர் உள்ளுரை பள்ளியும் மற்ற வேலூர் பையன்களுக்கென ஒரு உயர்தர பள்ளியும் வேலூரில் இருந்தன. இந்த உயர்தர பள்ளியே பின்னால் ஊரிஸ் கல்லூரியாக வளர்ந்தது. இந்து பெண்களுக்கென தனியாக ஒரு பள்ளியும் இருந்தது. இந்து பெண் பிள்ளைகளை இந்த கிறிஸ்தவ பள்ளிக்கு அனுப்பிய பெற்றோர் கல்வியில் ஆர்வமுடையவர்கள்தான். பையன்களைப் போல சிறுமிகளையும் பள்ளிக்கு அனுப்புவதற்கு எவ்வளவோ மனத்துணிவு அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். அவர்களுடைய மன உறுதியை தகர்த்தெறிவதற்கென்றே வந்தது போல உள்ளத்தை உழுக்கும் அந்த சோக நிகழ்ச்சி நடந்தது. பெண் பள்ளியில் படித்து வந்த அந்தன சிறுமி லட்சுமி எவ்வளவோ லட்சுமிகரமாக இருந்தாள். புதிய புதிய பாட்டுகளை கற்கும் பொழுது அவள் கண்களில் வெட்டிய மின்னலும், முத்துப்பல் பளிச்சிட அவள் சிரிக்கும் அழகும், மழலை பேச்சும் ஐடாவின் உள்ளத்தை கொள்ளை கொண்டிருந்தன. ஒரு நாள் நண்பகலில் வீட்டுக்கு போக புறப்பட்டவள் அங்கு போய் சேரவே இல்லை. நெஞ்சம் பதை பதைக்க பெற்றோரும் உற்றோரும் ஐடாவும் அவளை தேடாத இடமில்லை. அவள் எப்படி மாயமாய் மறைந்து விட்டாள்? 1, 2, 3 என்று நாட்கள் கடந்து சென்றன. ஆண் பிள்ளைகளைப் போலவே பெண் பிள்ளைக்கு அறிவு புகட்ட நினைத்ததற்கு இது தெய்வங்கள் தரும் தண்டனை என்றும், ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கு நம் பிள்ளைகளை அனுப்பினோமே, இப்பொழுது நம் கண்மணியை இழந்து தவிக்கிறோம் என்று பெற்றோர் தம்மையே நொந்து கொண்டு ஊன் உறக்கமின்றி உழன்றனர். ஐடாவின் கண்களோ மூட மறுத்து நிலைக்குத்தி நின்றன. ஒரு நாள் பெற்றோருக்கு அஞ்சல் அட்டை ஒன்று வந்தது. இன்ன கிணற்றுக்கு சென்றால் லட்சுமியை காணலாம் என்று அதில் எழுதியிருந்தது. ஆம், குறிப்பிட்ட கிணற்றில் லட்சுமியின் உயிரற்ற உடல் மிதந்தது. அந்தோ புதையல் ஒன்றை எடுப்பதற்காக கயவர் மூவர் பால்மணம் மாறா பச்சிளம் குழந்தையை பலியிட்டு விட்டனர். இந்த குரூர வழக்கம் இன்னமும் நம் நாட்டிலிருந்து முற்றிலுமாக மறையவில்லை என்று நினைக்கும் பொழுது நெஞ்சம் பதை பதைக்கிறது. இடிந்து போனார் ஐடா. உறைந்த இரத்தத்தை கண்ணீரில் கரைத்து எழுதிய சித்திரமாக இந்த நிகழ்ச்சி அவர் உள்ளத்தில் படிந்து விட்டது. இறுதி நாள் வரை இதை அவரால் அகற்றி போட முடியவில்லை. ஐடா ஸ்கேடர் தம் மருத்துவ படிப்புக்காக அமெரிக்கா புறப்படும் நாளும் நெருங்கியது. டாக்டர் ஜான் ஸ்கேடருக்கும் அந்த சமயத்தில் நெடு விடுப்பு கிடைத்ததால் 1894 அனைவரும் அமெரிக்காவுக்கு பயணமாயினர்.